இங்க இந்த பொண்ணு காலேஜ் போறதுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ரெண்டு பேரும் இந்த பொண்ணைய பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு வேகமா அந்த பொண்ணு பக்கத்துல வராங்க. இப்ப இந்த பொண்ணு கவனிக்காத நேரமா பார்த்து அந்த பொண்ணோட மூஞ்சில ஆசிட் அடிச்சுட்டு வேகமா அங்கிருந்து போயிடுறானுங்க. சோ இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்க ஒருத்தர்கிட்டயா யாராவது பாத்தீங்கன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஒரு குட்டி பொண்ணு தைரியமா வந்து அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட நான் பார்த்தேன்னு சொல்றா. இப்ப இந்த பொண்ணு ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் அந்த ஊர்ல இருக்க ரவுடி பசங்க எல்லாம் காமிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணுமே அந்த ஆசிட் அடிச்சவங்க இருக்கவும் இவன் தானே சொல்லி கை காமிச்சிடறா. அடுத்த நாள் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணை வழிமறிச்சு அந்த பொண்ணோட மூஞ்சில கத்திய வச்சு கீறி விட்டுறான். இந்த பொண்ணுமே பயந்து போய் வேகமா வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றா. அந்த பொண்ணோட அப்பாவும் தான் பொண்ணு இனிமேல் வாழ்க்கையில எதை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பசங்களோட சேர்ந்து பாக்ஸிங்ல சேர்த்து விடுறாரு. இப்படி இருக்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆசிட் அடிச்ச பொண்ணையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப அந்த பொண்ணு மூஞ்சிய கண்ணாடியில பார்த்துட்டு பயங்கரமா கத்துறா. இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணுமே அவங்க அப்பா கிட்ட ஒரு ஐடியா சொல்லி அவங்கள மாதிரியே இருக்க ஆளுங்களோட சேர்த்து அந்த பொண்ணை சேர்த்து விடுறாங்க. சோ இப்ப அதனால அந்த பொண்ணுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அடுத்த நாள் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க 3 பேரும் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றா. அவருமே அவரோட பொண்ணுக்கு தைரியம் சொல்லி அவங்கள போய் அடின்னு சொல்றாரு. அந்த பொண்ணுமே வேகமா பக்கத்துல போய் அங்க இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு பலார்னு அறையிறா. இதை பார்த்த மத்த 2 பேரும் அந்த பொண்ணை அடிக்கிறதுக்காக வராங்க. அந்த பொண்ணு அவங்களையுமே அடிச்சு போட்டுறா. அதுல இருக்க ஒருத்தன் ஆசிட் பாட்டில் எடுத்து இந்த பொண்ணு மேல ஊத்த வரவும் அந்த பொண்ணு அந்த ஆசிட் பாட்டில திருப்பி அவ மூஞ்சிலே ஊத்திடுறா. இவனுங்களுமே பயந்து போய் வேகமா அங்கிருந்து ஓடிடுறானுங்க. சோ இந்த குட்டி பொண்ணு பண்ணது பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.